பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நண்பகல் 12 மணிக்கு ராகுல் காந்தி ஆலோசனை நடத்த உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். பீகார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் ராகுல் காந்தி தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை என்பது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதற்காக பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்களும் டெல்லிக்கு வந்துள்ளனர். நேற்றைய பீகார் இதனுடைய முடிவுகள் என்பது காங்கிரசிற்கு பெரும் பின்னடைவாக இருந்த நிலையில் அது தொடர்பாக ஒரு முக்கிய ஆலோசனையை இன்று காங்கிரஸ் தலைமையான நடத்துகிறது. குறிப்பாக பீகார் தேர்தலில் இவ்வளவு மோசமான ஒரு தோல்விக்கு என்ன காரணம் என்பது தொடர்பான ஆலோசனைகளை அவர்கள் நடத்த உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவிலான காங்கிரசினுடைய அந்த ஒரு கட்டமைப்பை மேம்படுத்துவது வலுப்படுத்துவது தொடர்பான ஒரு ஆலோசனையும் நிர்வாகிகள் இன்று ஆலோசிக்க உள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுடைய நியமனம், மாநில தலைமைகளில் மாற்றம் செய்யப்பட வேண்டுமா, கூடுதலாக என்னென்ன செயல்களானது மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் காங்கிரஸ் தலைமையானது இன்று ஆலோசிக்க உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் நடைபெறும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பல்வேறு மூத்த தலைவர், குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மட்டுமல்லாமல் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, டி.கே. சிவகுமார் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுடைய தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளது முக்கியமாக பார்க்கிறது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பங்கேற்க உள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.